இப்போ இவர் பண்ற ஃபைட் சீன் எல்லாமே எதுவுமே லாஜிக்கா இருக்காது. எல்லாமே ஒரு அடி அடிச்சாக்கா 10 பேர் பறக்குற மாரி, இந்த மாரி சீன்ஸ் தான் இருக்கும் நெறையா. ஸோ அதுவுமே ஒரு மெயின் ரீசன் தான் இவர ட்ரோல் பண்றதுக்கு. இந்த வயசு ஒரு 30 வயசு இந்த மாரி விஜய், அஜித் இவங்கலாம் ஃபைட் பண்ணாலே லாஜிக் இல்லன்னா நம்ம ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அவரு 60 பிளஸ் ஏஜ் 60க்கு மேல இருக்கு அவருடைய வயசு. ஸோ கண்டிப்பா ட்ரோல் பண்ணுவாங்க தான். ஸோ அதனால தான் இப்ப வந்து அவர் நடிச்ச படத்த இப்ப விஜய் நடிக்கிறாருன்னா, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா, அந்த அப்படியே பகவான் கேசரியே ரீமேக் பண்ணி அந்த கதைய அப்படியே விஜய்க்கு எடுத்தாலுமே, விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து கொஞ்சம் மாத்தி அமைப்பாங்க ஸ்டோரி லைன. ஏன்னா, இவருக்கு அந்த ஏஜ் அதிகமா இல்ல. ஸோ ஏஜ் கம்மி. அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கதைய மாத்தி அமைச்சாங்கன்னா, வேற லெவல்ல இருக்குங்க. அதுல இருக்கிற மாரியே இருந்தாலே. என்ன எப்படி பார்த்தாலும் ஃபைட் சீன்லாம் அதுல இருக்கிற மாரி எடுக்க மாட்டாங்க. சிஜிலாம் அதுல இருக்கிற மாரி எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ரியாலிட்டிக்கு செட் ஆகுற மாரி தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இது ஜனநாயகன். இது வந்து அந்த கதைய லைட்டா பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லா எடுக்க முடியாது. அதுல வந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஹீரோ பண்ற மாரி இருக்கும் பாலையா. ஆனா இதுல அப்படி கிடையாது.